உண்டாவதாக. வேதம் சொல்கிறது, நீங்கள் பாக்கியவான்கள். என்னுடைய சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற காது பாக்கியம் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த இருதயத்தில் வைக்கிற இருதயம் பாக்கியம் உள்ளது. உங்கள் சரீரம் பாக்கியம் உள்ளது. உங்களோட ஆத்மா பாக்கியம் உள்ளது. வேதம் சொல்கிறது, ஆகாமிய கூட 1000 நாள் இருக்கிறீங்க. ஆனால் தேவ சமத்தில் இருக்கிற 1 மணி நேரம் அல்ல, ஒரு 5 நிமிஷம் அது உங்களை அளவற்ற அபிஷேகத்தினால் மகிமையினால் நிரப்பி அனுப்புகிறார். ஆமென். வெளியில நம்ம செல்போன் சார்ஜ் போடுறோம், சாப்பிடுறதுக்கு காலை மதியம் சார்ஜ் போடுறோம். ஆனா உள்ளான மனிதனுக்கு நீங்க இங்க போடுற சார்ஜ் தான் அடுத்த வாரம் வரைக்கும் இருக்குது. அது தேவனுடைய வார்த்தை. ஆமென். அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது பாருங்க, வருஷத்தை நன்மையாக முடிச்சுட்டி இந்த வருஷம் 2025 இப்பதான் ஆரம்பிச்சு முடிக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் நடத்துறாரா இல்லையா? இந்த வருஷம் துவக்கத்திலிருந்து முடிவுக்கு எத்தனை யூரோ நீங்க வச்சுட்டு ஆரம்பிச்சீங்க? ஒரு பைசா இல்லாம தான் ஆரம்பிச்சோம். ஆனா இத்தனை வருஷம் இந்த முடிவுக்கு கர்த்தர் போஷித்து இருக்கிறார், பாதுகாத்து இருக்கிறார், உயிர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. வேதம் சொல்கிறது, மகிமையின் தேவன் மகிமையால் நடத்துவார். ஏன்னு சொன்னால் உங்களுக்காக ரத்தம் சிந்தி விட்டிருக்கிறார். உயிரை கொடுத்திருக்கிற தேவன் உங்களுக்கு அற்றால் வீடு கொடுக்காம இருப்பாரா? உணவு கொடுக்காம இருப்பாரா? உடை கொடுக்காம இருப்பாரா? எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எபேசியர் 1:23 சொல்கிறது, எல்லாவற்றிலும் நிரப்புகிற நிறைவான சபை. சபையாங்க நாம தான் சபை. நம்ம நிறைவான சபை. சொல்லுங்க, நான் நிறைவானவர். கிறிஸ்துவானவர் எனக்குள் இருக்கிறார், அவர் நிறைவானவர். ஆகையால் நானும் கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார், அவர் நிறைவானவர். ஆகையால் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? நிறைவானவர்கள். சொல்லுங்க, நிறைவான கிறிஸ்து நமக்குள்ள இருப்பது குறைவானது. பாஸ்டர் சொன்னார், போதும் என்று சொல்லி. போதும் என்று தேவ பக்தியை மிகுந்த அப்படின்னு என்ன அர்த்தம்? அதோட அர்த்தம்னா தேவ பக்தி நமக்கு போதும். கைகளை வச்சு தேவ பக்தி நமக்கு அது இருந்தா போதும். நமக்கு உணவு வேண்டாம், உடை வேண்டாம். தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். எது ஆதாயம்னா? உலகத்துல எது ஆதாயம்னா தேவ பக்தி. சொல்லுங்க, தேவ பக்தி தான் நமக்கு. ஏன் அது ஆதாயம்னா வேதம் சொல்கிறது, உலகத்தில் நம்ம எதுவும் யாருக்கு என்ன கொடுத்தாலும் வேணும்னு சொல்லுவாங்க. போதும் என்று சொல்றது ஒன்றே ஒன்றுதான். 2 கொரிந்தியர் 12:9 சொல்கிறது, என் கிருபை உனக்கு போதும். எது போதுங்க? My grace is sufficient for you. ஆமென். அவர் கிருபை இருந்தா போதும். இந்த வருஷம் இல்ல, வாழ்நாளெல்லாம் நடத்துவார். அந்த கிருபையை நீங்க காலையில பெற்றுக்கிட்டீங்கன்னா நாள் முழுதும் உங்களுக்கு வேண்டியதை மகிமையா நடத்துவார். ஆமென். வேதம் சொல்கிறது, மத்தேயு 7:14 13 சொல்கிறது. வசனத்தை சொல்ல நேரம் இல்லை, நான் சொல்றேன். வசனம் எழுதிருக்கிறப்ப சொல்றேன், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் விசாலமா இருக்கிறது, அதுல அநேகர். கேட்டுக்கு போற வாசல் பாருங்க, நிறைய அநேகர் வெளியில இருக்கிறாங்க. ஆனா 14 சொல்லுகிறது, பரலோகத்துக்கு போற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர். சொல்லுங்க, யாருங்க? அந்த சிலர் தான் நீங்க. பக்கத்துல சொல்ல சிலர் தான் நீங்க. கையில தட்டி கர்த்தரை பயன்படுத்துங்க. நீங்க நானே யாருங்க? சிலரா இருந்தாலும், ஒரு சின்ன குண்டமா இருந்தாலும் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு சொல்றவர். எங்க பாஸ்டர் ரமேஷோட அம்மா அக்காவும் நானும் பாஸ்டர் விவேகானந்தர் பார்த்து ஜோம் பண்ணிட்டு வந்தோம். பாக்கியராஜ் பாஸ்டர் நல்ல ஃப்ரெண்டு, தெரியாத இருக்காரு, பார்த்து பேசிட்டு வந்தோம். 8 தினத்துல அருமையான சகோதரியோட தகப்பனார் முந்தராத்து இறந்துட்டாங்க. அவரையும் அறிவித்து தர்மபுரியில ஊழியம் செய்து சாதாரண காரியம் இல்லை. ரொம்ப கஷ்டமான இடத்துல தேவனுடைய மனுஷன் ஊழியம் செய்து ஆத்துமாக்களை அருளை செய்து நித்திய ராஜ்யத்திலே பார்க்கிறேன். எல்லாரும் ஒரு நாள் போய் சேர வேண்டிய இடத்துங்க பரலோகம் தான். சொல்லுங்க, பரலோகம் தான். அதுதான் நம்ம வாழ்க்கை. ஏமே பாருங்க, அதுக்கு போறதுக்கு வேதம் சொல்கிறது இடுக்கமான வாசல். கஷ்டம், பாடு. இன்னைக்கு பாடுகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சிலுவை இல்லாமல் மேன்மை இல்லை. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், சொல்லுங்க, வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை. எத்தனை பேர் சிலுவை எடுக்கிறீங்க? சிலுவையில தான் தேவன் சுகத்தை வைத்திருக்கிறார். சிலுவை என்று சொன்னால் அவமானம், வேதனை, பாடு மாத்திரம் அல்லங்க. அநேகம் நினைக்கிறாங்க சிலுவையில் நினைக்கிறாங்க பாடு, வேதனை, கவலை, கஷ்டம். இல்ல, சிலுவை பார்த்துங்க எப்படி இருக்கு? மேல உயரம், கீழே அன்பின் ஆழம், உயரம், அகலம் பார்த்திருக்கீங்களா? சிலுவை எதை குறிக்கிறது தெரியுமா? நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், நியூஸ். அது என்னதுங்க?
நார்த்ல ஒரு நியூஸ், நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் சென்ட்ரல் நியூஸ், அதுல ஒரு மனுஷன் தொங்குறார், அவர்தான் குட். அந்த குட் நியூஸ் தான் சபை சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? உனக்கும் எனக்கும் நித்திய ஆக்கினை இல்லை, நித்திய மாட்சிமை நிறைந்த மகிமையான பரலோகம் இருக்கிறது என்று சொல்கிறது. அதுதான் சிலுவை. அந்த சிலுவையை சுமக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? சிலுவையில பாடு வந்துடும் இல்லைங்க, சிலுவையில இயேசு உங்க இருதயத்துல இருக்கணும். இயேசு குட் நியூஸ். எனக்கு ஒரு நற்செய்தி இருக்குது. என்ன நற்செய்தி? தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இது சுவிசேஷம், எக்லீசியா. இந்த சுவிசேஷம் சபை கண்மலையாக இயேசு கிறிஸ்துவில் கட்டப்பட்டிருக்கிறது. கைகளை வைத்து கண்மலையாக இயேசு பாருங்க. நான் சில காரியத்தை சொல்லி உங்களுக்காக நான் வேகமாக முடிக்கிறேன். எபிரேயர் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டீங்கன்னா அதுல பாருங்க, வேதம் சொல்ல 25 வசனம், சபை கூடுதலை சிலர் என்ன பண்றாங்களா? விட்டு விடுகிறது போல சிலர். நல்லா கவனிங்க, சிலர். சொல்லுங்க. முதல்ல பார்த்தோம் பரலோகத்துக்கு போற யாருங்க? சிலர் தான். ஆனா சிலர் என்ன பண்றாங்க? சபை கூடுதலை விட்டு விடுறாங்க. அப்படின்னா விட்டு விடுறாங்கன்னு சொல்ற பவுல் என்ன சொல்றாருன்னா, விட்டு விடாதே. பக்கத்துல சொல்லு, விட்டு விடாதே. சொந்தக்காரனுக்கு பிறந்த நாள் போயிடாதே, கல்யாணம் போயிடாதே. கல்யாணத்தை விட சபை முக்கியம். சபையில தான் அவனுக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. கல்யாணத்துக்கு போனவனா பரவாயில்ல, செத்த வீட்டுக்கு போனாலும் பரவாயில்ல, சபையில வந்து நில்லுங்க. சபையை விட்டு விடாதே. பக்கத்துக்கு பாசத்தை விட்டு விடாதே. சிலர் விட்டுறாங்க. சிலர் பத்தி போவாங்க, பாஸ்டர் ஆதி அன்பு எப்போ கிறிஸ்துமஸ், போன கிறிஸ்துமஸ் வந்த பாஸ்டர், இந்த கிறிஸ்துமஸ் வர பாஸ்டர். கிறிஸ்துமஸ்க்கு வர்றது இல்லைங்க, அனுதினமும் சபையோடு கூட இருக்கு. சபைதான் உங்களுக்கு எனக்கு ஜீவனை கொடுத்தது. சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. Church is not ordinary, it's extraordinary. சபையில ஊழியம் செய்து சாதாரண காரியம் இல்லைங்க. பாஸ்டர் ஏஆர் ரமேஷ் ஊழியம் செய்யறா அந்த காலத்துக்கும் அந்த காலத்தோட போராடி என்ன பண்றாரு? சாதாரண போராட்டம் இல்ல. ஊழியக்காரங்க சொல்றோம், ஒரு ஊழியக்காரனால இன்னொரு ஊழியக்காரங்க தெரியும் எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரவம், எவ்வளவு மனக்கவலை, எவ்வளவு கஷ்டம் அவங்களை தனியா கூப்பிட்டா தெரியும். அந்த காலத்துல போய் சாத்தானை விதிச்சு அவனை அடிச்சு அங்கிருந்து ஒரு ஆத்மா கொண்டு வரும். எங்க கொண்டு வரும்? தேவ ராஜ்யத்துக்கு. அது போராட்டமா இல்லையா பாஸ்டர்? கைகளை வச்சுருங்க. அப்பேற்பட்ட ஊழி நீங்களும் உங்களை நானும் இன்னைக்கு நீங்க நானும் ஆரோக்கியமா இருக்கணும்னா சபை கைகளை வைத்து சபை. அதனால பவுல் சொல்றாரு, விட்டு விடாது. நீ சபையை விட்டுட்டா உன் வாழ்க்கையை விட்டுடுற. உனக்கு வர பிரச்சனை எல்லாம் ஏன் வருதுன்னா சபையை விடுறதுனாலதான். அப்படின்னா சபையாக தேவனோடு கூட வைக்கிற உறவு. சொல்லுங்க, சபையாக தேவன் சபையை நேசிக்கணும். சபையை போஷித்து காப்பாற்றுவது போல வேதம் சொல்கிறது. அப்ப நேசிக்கணும், பக்கத்துல நேசிக்கணும், சபையை நேசிக்கணும். நாங்களா கர்த்தர் நாம சொல்றேன். எங்க அப்பால இந்து கோயில் பூசாரில இருந்தாங்க. 8 பிள்ளைங்க. அதான் சாப்பாட்டுக்கு வழியில பல நாள் கஞ்சி குடிச்சு வாழ்ந்திருக்கிறோம். ஆனா இன்றைக்கு உயிரோடு இருந்து இன்னைக்கு சாட்சியா இருக்கிறோம்னா எங்க அம்மா அப்பாவும் ஆலயத்துக்கு போய் கர்த்தரை பிடிச்சுக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறாங்க. அன்னைக்கு பசி பட்டினி சாப்பாடு இல்லை, ஆனா சபை ஆராதனை மிஸ் பண்ண நாளே இல்லை. 8 பிள்ளைகளும் காலை 8 மணிக்கு ஆராதனை, 5 மணிக்கே எழுப்பி எல்லாரையும் குளிப்பாட்டி சபையில நிக்க வச்சாங்க. சபையில நாங்கள் பெருக்கணும், சபையை டாய்லெட் கிளீன் பண்ணோம், சபையிலே நாங்கள் நின்றோம். எங்களை சபை இன்னைக்கு வாழ வைத்திருக்கிறது. கஞ்சி தண்ணிக்கே இல்லாதவருக்கு பல கோடி கணபதியாக இருப்பார். எங்க அப்பா சாகும்போது பல வீடு இருந்துச்சு, ஒரு வீடு இல்ல. வீடே இல்லாம நடுத்தருவில் இருந்த ஒரு மனுஷனுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால எல்லா சொந்தக்காரங்க சொன்னாங்க, இந்த வேதத்தை எடுத்துட்டு போயிட்டு அவனுக்கு தரித்திரம் தரித்திரம் சொன்னாங்க. ஆனா எங்க அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, வாழ்ந்தாலும் இயேசுக்காக செத்தாலும் இயேசுக்காக நின்றார்கள். கடைசியில் அவர்கள் ஆண்டவர் இயேசுக்காக வீட்டையோ காரையோ விட மாட்டாங்க. 2 இல்ல 1000 மடங்கு திருப்பி கொடுப்பார். எங்க அப்பா எல்லாம் விட்டுட்டு வந்தாரு. ஒரு வீடு இல்ல, 100கணக்கான வீடு கொடுத்தாரு, இடம் கொடுத்தாரு. நிறைய சபையில ஏது சொன்னா அதனால நாங்க நீங்க பாருங்க, ஊழியத்துக்கு வர்றோம்னா சாதாரண காரியம் இல்லை. எவ்வளவு பாடுகள் இருக்குது, உபத்திரம் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு சுவிசேஷத்தை அறிவிக்க வரோம்னா கர்த்தர் எங்கள் மேல் வைத்த கடமை, கர்த்தர் எங்கள் மேல் வைத்த அழைப்பு.
சொல்லுங்க, பிழைப்புக்காக அல்ல, கர்த்தர் அழைப்பு சொல்றார். பிழைப்புக்காக நீங்க சிலர் பிழைப்புக்காக ஓடுவீங்க, பிழைப்புக்கு அழைப்பு சொல்லுங்க. முடிக்கிறாங்க வேலையெல்லாம் புட்டி தரல ஆண்டவர், புட்டி தர இல்லையா? எவ்வளவு நாளும் ஆகாரம் வேலைக்கு நோவாக்கு தெரியுமா? சொன்னாரா ஆண்டவர் இவ்வளவு நாள் வெள்ள வடி அங்கே சாப்பாடு வைக்க சொன்னாரா? இல்ல, புட்டிட்டா. லாக்டவுன், கோவிட் லாக்டவுன் ஆயிடுச்சு. ஆனா பேழையில வெளியில வரவருக்கு ஆண்டவர் போஷன் தர இல்லையா? போஷன் தர இல்லையா? நான் சொல்றேன், உங்களுக்கு வேலையே இல்லாம பரவாயில்லைங்க, சபையில இருந்துருங்க. சபையில இருந்தா எல்லாம் அடைச்சாலும் உங்களுக்கு கதவை போஷிப்பார். கைகளை வசதி எல்லாம் அடைச்சாலும் கர்த்தர் போஷிப்பார். போஷிக்கிறவர், காற்று புஷ்பங்களை எடுத்து வைக்கிற தேவன், ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன். அவரை விட அவருடைய சாயல் கை வச்சுங்க. யாருங்க? God's own image. சொல்லுங்க, அவருடைய சாயல். நீங்க யாருங்க? காலையில இருந்து சொல்லுங்க, தேவ சாயல். என்னை போஷிப்பார், என்னை உடுத்து வைப்பார். அதான் சொல்ல, சிலர் விட்டு விடாத பக்கத்தில் விட்டு நாலாவது எவ்வளவு சொல்லுங்க. ரெண்டாவது நாலாவது இருந்துங்க சமீபம். வேதம் சொல்கிற சங்கீதக்காரர் மோசே சொல்றாரு, அப்பவே எப்போ அந்த காலத்திலே சொல்றாரு, 10ஆம் வசனத்துல நாங்கள் பறந்து போகிறோம். எப்படி போகிறோம்? சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது நாட்களை சங்கீதம் 90:10 வாசிக்கல, சங்கீதம் 90:10 எழுதிருக்காரு பாருங்க. சங்கீதம் 90:10 வாசிக்கல. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தில் மிகுந்த 80 வருஷம் இருந்தாலும் அது மேன்மையானது வருத்தம் சஞ்சலமும், அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் சொல்லுங்க, பறந்து போகிறோம். எத்தனை பேர் பறந்து போக ஆயத்தமா இருக்கிறீங்க? நம்ம பாடுறோம், மகிமை உமக்கென்றோ பாடுறோம். மகிமைக்குள்ள மகிமை தேவனே, நான் வரேன் ஆண்டவரே, இப்போ எனக்கு உயிர் வேணும், அந்த உயிர் வேணும் ஆண்டவரே. இப்பதான் பிள்ளை பிறந்திருக்கு, வளர்க்கணும், கல்யாணம் பண்ணணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இப்ப என்ன கூப்பிடாதீங்க ஆண்டவரே. ஆண்டவர் கூப்பிட்டா அவரோடு கூட இருந்து எவ்வளவு பாக்கியம். ரெஸ்ட் இன் பீஸ்ன்றாங்க. உலகத்திலே வேற எங்கேயுமே ரெஸ்ட் இல்லைங்க, அங்கதான் ரெஸ்ட், நித்திரை. என் அன்பு சகோதரனே சகோதரியே, அதனால பாஸ்டர் வந்தா இந்தியாவில் வந்து நீங்க செத்து போயிடுங்களா? நீங்க 100 வருஷம் இருப்பீங்க. கையை வச்சு எத்தனை வருஷம் இருப்பீங்க? 100 வருஷம் ஏன் வச்சிருக்காரு? 100 ஆத்துமகளை ஆதாயப்படுத்த வைப்பாரு. சொல்றேன், நீங்க ஆத்தும ஆதாயப்படுத்தா நீங்க 100 வயசு வரைக்கும் இருப்பீங்க. யாழ்ப்பாணத்துல மத்தளம் இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு பாஸ்டர் இருக்காரு, 98 வயசு. அவர் எவ்வளவு வயசு? அவரை பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசு ஆளுதான் தான் இருப்பாரு. காலையில் எந்திரிச்சாருன்னா ஷூட் கோட்லாம் போட்டுட்டு போனாலும் ரைட்டு தான் வருவாரு. அவர் அந்த 92 வயசுல சுவிசேஷ அதிகம் போயிட்டு இருக்காரு. ஏன் தெரியுமா? ஏன் அவர் உயிரோடு வச்சிருக்க? நான் பார்த்தேன், பஸ்ல தான் போறாரு. அவரை பார்த்தா அவர் பேர் நம்ம கூட நடக்க முடியாது, அண்ணன் பின்னாடி நடக்க முடியாது, அவர் வேகமா நடப்பாரு. ஏன் அதை சொல்றேன்னா, அந்த ஆத்தும ஆதாயத்துக்கு ஓடுறாரு. நீங்க ஆத்தும ஆதாயம் இருந்தா 100 வயசு கூட உங்களை சுகர் பிபி பிரஷர் உங்களை தொடவே தொடாது. சொல் கைவசி ஆத்தும ஆதாயம் இருந்துச்சுன்னா, பாஸ்டர் ஆத்தும ஆதாயம் என்ன பாஸ்டர்? நீங்க ஒண்ணு போய் யாருக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டாம், யாருக்கு ட்ராக்ஸ் கொடுக்க வேண்டாம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க பக்கத்து தெருவுக்காக ஜெபம் பண்ணுங்க, முஸ்லிமுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்றது ஒரு பெரிய ஆத்தும ஆதாயம். அதான் போல் சொல்ல, விட்டு விடாதே. நாளானது எவ்வளவு சமீபமா இருக்கிறதோ அவ்வளவு சமீபமா. சொல்லுங்க பக்கத்துல, இயேசு சீக்கிரம் வரப்போறார். சொல்லுங்க, சீக்கிரம் வரப்போகிறார். சீக்கிரமா சொல்ல வேண்டியது சொல்லுங்க, குட் நியூஸ் சொல்லுங்க, பேட் நியூஸ் சொல்ல. ஆத்துமாக்களுக்காக கடந்து போகிறோம். அப்போ சொல்ற பாருங்க, நாங்களும் என்ன பண்றோம்? புத்தி சொல்லுகிறோம். சபையில புத்தி சொல்லுது. எதுக்கு ஒவ்வொரு வாரம் ஆராதனைக்கு வரோம்? சபையில எதுக்கு பிரசங்கம் பண்றோம்? இந்த வேறு வார்த்தை புத்தி சொல்லுது. இப்படி நடக்கணும், இப்படி நடக்க கூடாது, இதை பிடிச்சுக்கணும். ஆண்டவர் நன்மை சொல்லுக செய்கிறது. கையில வச்சுருங்க. எத்தனை பேருக்கு புத்தி சொல்றது பிடிக்கும்? ஆண்டவரோட வார்த்தையை புத்தி இருக்குது. இந்த வார்த்தையை நீங்க கேட்டா பாக்கியம். நான் சொன்ன பார்த்தீங்க முதல்ல, வாக்கியம், ஒரு வாக்கியம். நீங்க பாருங்க, இப்ப சாப்பிடுற இந்த ஆவிக்குரிய ஆகாரம் இந்த வருஷம் அடுத்து கர்த்தருடைய வருகை வரைக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா அதான் பசங்க மாதந்தோறும் ஏன் திருவிருந்து சாப்பிடறோம்னா, அவரோட சரீரத்தை சாப்பிடுறோம், அவட ரத்தத்தை பானம் பண்றோம், அவரை போல மாறுறோம். உங்களை என்ன ரத்தம் வருதுங்க? பவுல் சொல்றார், மரணத்தை தெரிவிக்கிறீங்க. என்ன மரணத்தை தெரிவிக்கிறீங்க? பழைய மனிதன் அல்ல, புதிய மனிதன். வேதம் சொல்கிறது, யோவான் 6:56 சொல்கிறது,
இந்த அப்பத்தை புசித்து இந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருப்பான், நானும் அவனில் நிலைத்திருப்பேன், கடைசி நாட்கள் அவனை எழுப்புவேன். அப்ப இந்த சரீரத்தை நீங்க சாப்பிட்டு பண்ணீங்கன்னா, இந்த ரத்தத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வியாதி வராது. சீரியஸா சொல்றேன். கோவிட் நேரத்துல என் கூட இருந்த எல்லாரும் மரிச்சிட்டாங்க. எனக்கும் அந்த சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் அன்றைக்கு எனக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த சரீரம் ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டது சொல்லி தண்ணி எடுத்த இயேசு ரத்தம் சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சேன். சாப்பாடு எடுத்த இயேசு சரீரம் சாப்பிட ஆரம்பிச்சேன். என்கிட்ட எந்த வியாதி வரலங்க. கோவிட் பாய் சொல்லி போயிடுச்சு. இன்னைக்கு சொல்ல முடியும். இன்னைக்கு சொல்றேங்க, நீங்க எப்ப பலவீனம் வருதோ, எப்ப வியாதி வருதோ, எப்ப வருத்தம் வருதோ, இயேசுவின் சரீரம் சொல்லி நீங்க சாப்பிட்டு பாருங்க உங்க ஆகாரத்தை. இயேசுவின் ரத்தம் சொல்லி உங்க தண்ணியை குடிச்சு பாருங்க. கர்த்தர் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிக்கிற தேவன். வாதையின் கூடாரத்தை அவர் பர்மிஷன் இல்லாம ஒரு சத்ருவனை தொட முடியாது, ஒரு சுகரனை நெருங்க முடியாது, ஒரு வாதைகளை தொட முடியாது. பிடிக்கிற சிலர் விட்டுள்ளது போல விட்டுள்ளாங்க. நாளானது எவ்வளவு சௌமா இருக்கிறது அவ்வளவா என்ன பண்ணோம். எபிரேயர் 10:10 எடுத்துக்கிறார். அது சில காரியத்தை போட்டு சொன்னாரு. 20ஆம் வசனம் சொல்லுது, அந்த மார்க்கத்தின் வழியால் பிரவேசிப்பதற்கு அவர் ரத்தத்தின் நாள் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கு. அவ்வளவுதான். எந்த மார்க்கம்? ஜீவ மார்க்கத்துக்கு வழியாய் பிரவேசிக்கிறதுக்கு அவர் ரத்தம் இருந்து சொல்லுங்க. அவர் ரத்தம் சொல்லுங்க. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிக்கும் ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் சொல்லுங்க. தைரியம் சொல்லுங்க. ஒவ்வொரு மாதம் நீ வந்து திருவிருந்தில பங்கு கொண்டு தசமபாக காணிக்கை கொடுத்தீங்கன்னா தைரியமா இருக்க முடியும். கைவி சொல்லுங்க. இன்னைக்கு சொல்ல முடியுங்க, எங்க மனைவி இன்னைக்கு என்னோட ஊழியத்துல இருக்கிற தசமபாகத்துல கரெக்டா இருக்குங்க. இன்னைக்கு இப்ப நான் எப்படி தெரியுமா, இப்ப நான் எனக்கு 58 வயசு ஆகுது. 3 பிள்ளைங்க, 6 பேர பிள்ளைங்க இருக்காங்க. இப்ப சாப்பிட்ட 10ல 1 கொடுக்கலங்க, 10ல 9 கடவுளுக்கு கொடுக்குற 1. அந்த ஒரு பிரச்சனை எனக்கு போதும். ஒரு பிரச்சனை, ஏன்னா எனக்கு எல்லா பிள்ளையும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப கிடைக்கிற எல்லா 9 ஊழியத்துக்கு தான் கொடுக்குறேன். பல இடத்துல சபை, கிராமத்துல சபை கட்டுகிறேன். இப்பொழுது கூட ஒரு சபை கட்டிக்கிட்டு இருக்கிறேன். பாஸ்டர் சிமெண்ட் இங்க இருந்து மணல், சிமெண்ட், ஜல்லி, கையில காசு இல்ல, ஆனா போட் பண்ணி சொல்றேன், விசுவாசத்தோட கர்த்தர் கட்டிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா கட்டுகிற ஆலயம் அவருடையது. நண்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன் வாழ்நாளில் கர்த்தருக்காக எதையாவது செய்யலாமே. தசமபா காணிக்கை கொடுக்கும்போது வருத்தத்தோடு கொடுக்காதீங்க. நான் பெரிய பிசினஸ் மேனா இருந்து ஊழியத்துக்கு வந்தேன். அப்போ ஊழியத்துக்கு வரணும் பாருங்க, 10ல 1 கொடுக்கும்பொழுது, ஏன்னா எங்க அப்பாலாம் பசி பட்டு வாழ்நாள்ல பச்சை தண்ணி குடிச்சே வாழ்ந்துருக்கிறேன். அதனால எனக்கு கஷ்டம் தான் தெரியும். நான் அப்பான்னு சொன்ன ஊழியத்துக்கு நான் வரமாட்டேன்பா, நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன்னு சம்பாதிச்சேன். பல லட்சங்களை சம்பாதிச்ச பல பேர் என்கிட்ட வேலை செஞ்சாங்க. ஆண்டவர் சொன்னார், ஒரு நாள் 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊழியத்துக்கு வாழ்ந்தாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். வர்றதுக்கு முன்னாடி நான் தசமபாகத்தை கரெக்டா கொடுத்தேன். என் பிசினஸ் கர்த்தர் ஆசீர்வதிச்சேன். ஒன்றுமில்லாத ஆரம்பிச்ச பிசினஸ் பெரிய பிசினஸ் ஆயிடுச்சு. அன்னைக்கு நான் ஒரு ரகசியத்தை கத்துக்கிட்ட. சபைக்கு போகும்போது அன்னைக்கு நான் ஓப்பனா சொல்றேன், இந்த பிசினஸ் மேன சமயத்துல 1 லட்சம் வருது எனக்கு வருமானம். 10,000 தசமபாக கொடுக்கணும் யோசிச்சிருக்கேன். 10,000 100 ரூபாய் கொடுத்துடலாம். 10,000 கொடுக்கணும். ஐயோ, அந்த 10,000 கொடுத்தது செலவாக சொல்லி 10,000 எடுத்து நான் தசமபாக கொடுக்காத ஒழிச்சு வச்ச நாள் உண்டு. அந்த நாள் எனக்கு 20,000 செலவாயிருக்கு மருத்துவத்துக்கு. அன்னைக்கு ஆண்டவர் பாடம் எடுத்த, ஆண்டவரே இந்த மாதிரி சவரம் செய்யவே மாட்டேன்னு சொல்லி அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என் ஒய்ஃப் கிட்ட கேட்டு பாருங்க, எத்தனையோ பசி பட்டினி, எத்தனையோ இன்னைக்கு வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். என்னால் ஒரு நாளும் தசமபாகத்தை நாங்கள் வஞ்சிக்கிறத நீங்கள் கர்த்தர்கிட்ட கொடுக்குறோம். நீங்க கொடுக்கறதுனால தான் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். ஏன் இதை சொல்லுனா, நம்ம இந்த உலகத்துல போதும் என்ற தேவ பக்தி பாஸ்டர் சொன்னார் பாருங்க. எது போதும்? அவருடைய கிருபை போதும், அவருடைய வார்த்தை போதும், அவருடைய பிரசன்னம் போதும், தேவனுடைய ஆலயம் போதும். அன்பு சகோதரி சகோதரியே, கர்த்தர் இந்த 25 இந்த 7 நாள் நடத்துற தேவன் உங்களை காலமெல்லாம் நடத்துவார், வருகை மட்டும் நடத்துவார். இந்த வசனத்தை நீங்க ஃபுல்லா வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய மகிமை வருகிற வரைக்கும் நடத்துவார். ஆமென். ஆனாதான் பவுல் சொல்றாரு கடைசியா, எனக்கு கூட பாருங்க, நிறைய நீங்க பரிசுத்தவான்கள் அந்த தெசலோனிக்கேல வாசிக்கிறப்ப சொல்றாரு கடைசியில 16ஆம் வசனத்துல 1 ஏனெல்லாம் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு நாமும் கர்த்தர்
எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். இந்த வார்த்தையினாலே ஒருவருக்கொருவர் ஏன் தெரியுமா ஊழியம் செய்யறோம்? பசி பட்டினி கொலை மிரட்டல் விடுறாங்க. எத்தனை தடவை எரிச்சிருவேன்னு சொன்னான், புல்டோசர் வச்சு ஏத்திருவேன்னு சொன்னான். நான் சொன்னேன் ஏத்திருவேன்னு சொன்னவா செத்துட்டான். இன்னைக்கு நான் ஊழியம் செய்யறேன். ஏன்னா எலியாவுக்கு சவால் விட்டான் ஒரு இயேசபேல், செத்துருவேன்னு சொல்லி எலியா ஓடினான். ஆனா எலியா சாகல, உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இயேசபேல் செத்துட்டார். அன்பு சகோதரனே சகோதரியே, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனுக்கு கைப்பட முடியாது. கையில் பேசுங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். தேற்றுங்கள், இந்த வார்த்தையினாலே தேற்றுங்கள். சீக்கிரம் இயேசு வரப்போகிறார். மரணதா உங்களுக்கு தேவையா சந்திப்பார சந்திக்க மாட்டார். சொல்லுங்க தேவன் எல்லாம் கை வீசுங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே ஏமேன் சொல்லுங்க. உதாரணமா நல்லா ஜெபம் பண்ணுங்க. நல்ல அருமையான பாஸ்டர் கையில தட்டி அருமையான பாஸ்டர் ரமேஷ் மோசடிகாசன் தேவன் அருமையான போதகர் விக்டர், அருமையான போதகர் அண்ணன் விவேகானந்தர் கரங்களை தட்டுவோம். இவங்களை வந்து நல்ல சாப்பாடு கொடுத்து இந்தியாவிலும் கலக்கிறார், இங்கே கலக்கிறார். அருமையான பிஷப் இஸ்ரா கமல்நாதன் நல்லா பேசினார், பிராக்டிக்கலா பேசினார். ஏன் இதை சொல்லனா, இதுதாங்க நமக்கு ஜீவன். இதுதான் நமக்கு உணவு. கிராமத்துல தருமபுரியில ஐயா என் ஊழிய சாதாரண காரியம் வைக்கிறேன். இங்க மாதிரி ஊழியர் நல்ல பாடுகள் உபத்திரவும், ஆனாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து இன்னைக்கு இளைப்பாறுகள் பிரவேசித்திருக்கிறாங்க. சகோதரி அங்க முடியல கண்ணீர், ஆனாலும் வந்து தேவன் ஆராதிச்சாங்க பாருங்க. இதுதான் ஊழியம். என் நமக்கு 1000 பாடுகள் இருக்கலாம், உபத்திரவம் இருக்கலாம், பசியோ பட்டினியோ நிர்வாணமோ கிறிஸ்துவின் நன்மை விட்டு சகோதரிய சகோதரியை முடிக்கிற விட்டு விடாதுங்க. சபை கூடுதலை நாளானது எவ்வளவு சமமா இருக்குது. ஒருவருக்கு என்ன பண்ணுங்க, புத்தி சொல்லுங்க. ஏன் சொல்லுங்க, நான் விசுவாசம் ஏன் எழுதிட்டு ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டு சொல்றாரு, சில சமயத்தில் ஆண்டு சபை கூடியிருக்க வருவார். யாரெல்லாம் சபைக்கு அந்த நாள் வராம போயிட்டீங்கன்னா அன்னைக்கு பரலோகத்தை மிஸ் பண்ணுவீங்க. ஜாக்கிரதையா இருங்க. எதை மிஸ் பண்ணாலும் பரலோகம் ஐஸ் குளிர்ல எவ்வளவு தாங்கிடலாம், ஆனா நெருப்பு தாங்கவே நித்திய ஆக்கினமா. அது யாரும் போகவே, என் எதிரி கூட போகக்கூடாது நித்திய ஆக்கினம். அதனால நீங்கள் ஜாக்கிரதையோடு கண்ணீரோடு உங்க விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள், உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள், இந்த வேதாகமத்தை பிடிச்சுக் கொள்ளுங்க, சபையை பிடிச்சுக் கொள்ளுங்க, பாஸ்டரை பிடிச்சுக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை மகிமையில வெற்றி சிறப்பு பண்ணுவார். கண்களை மூடி நாம் செபிப்போம். செபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுதல், இந்த சபை கட்டுறோம், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, பாஸ்டர் பேசுங்க. உங்களுக்கு பாஸ்டர் உங்களால் முடிஞ்சதை பாஸ்டர் கொடுங்க, பாஸ்டர் முடியத்தை கொடுப்பார். ஜெபம் பண்ணுங்க, நீங்க கொடுக்கணும் அவசியம் இல்லை. கர்த்தருக்கு ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபம் ஆலயத்தை கட்டுவோம். பைபிள் வச்சிருக்கிறோம், வாங்கிக்கோங்க. ஐயா சொல்லுவார். கண்ணில் மூடி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். எல்லாரும் கண்ணில் மூடுங்க. மேல ஒரு அபிஷேகம் இறங்கி வரும்போது எத்தனை பேர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள தாவீது மேல இறங்கி வந்த அபிஷேகம், தாவீது அரசனை மாற்றினது போல உங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்கி வரும்போது ரைட் now கண்களை மூடி கைகளை உயர்த்தி சபையே ஆயத்தமா பெற்றுக்கொள். ரேகோ ஷாண்டலபா ரந்தோலபா ரேகோ ரமோ ஷாண்டலபா ஒரு புதிய அபிஷேகம், சபை கூடுதலை விட்டுவிடாத ஐக்கியத்தின் அபிஷேகம், கைகளை வைத்து ஐக்கியத்தின் அபிஷேகம், fellowship with God, fellowship with word of God, fellowship with co-workers, fellowship ஐக்கியம். சொல்லுங்க ஐக்கியம். யாவரோடு சமாதானமாக இருப்போம், ஐக்கியமாக இருப்போம். அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஆசீர்வாதத்தின் அபிஷேகம், பொருளாதாரத்தின் அபிஷேகம்,